இது ஒரு மனது நிறைந்த ஒரு சபை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீயான ஷோ வந்து மனசு நிறைஞ்ச ஒரு சபை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த +2 தேர்வில் வறுமையிலும் சாதித்து காட்டிய மாணவர்கள் இந்த பக்கம் நம்ம கூட இருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலும் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா ரிசல்ட் வந்து மார்க் வந்துச்சுல, அந்த மார்க்கை பார்த்த உடனேயும் நீங்க பட்ட என்னென்ன கஷ்டம்லாம் இல்லாம போயிருச்சு. 600க்கு 570 மார்க் எடுத்தேன் சார். அப்பா அம்மா எப்பவுமே அடுப்புலேயே இருப்பாங்க சார். அடுப்புலேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம சரி பண்ணிடலாம் நம்ம ஒரு எண்ணம். ரிசல்ட் வந்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சார். பரவாயில்லையா? 600க்கு 571 மதிப்பெண் பெற்றிருக்கேன் சார். தங்கச்சி தம்பி எல்லாரையும் படிக்க வைக்கணுன்றதுக்காண்டி தூக்கம் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் படித்து ரிசல்ட் வந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். என்னப்பா என்னாச்சு? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? 587 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன் சார். ஓவரால் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் டாப்பர்னா. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? என்கிட்ட இல்லாதது அவர்கிட்ட என்ன இருக்கு சொன்னீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணிக்குவேன். 600க்கு 572 மதிப்பெண்கள் பெற்றேன். அடுத்தது காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேணாம்ல, அண்ணன் வரும்போதெல்லாம் ஃபீஸ் வாங்கிட்டு போவாங்க, அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு. நான் வந்து 600க்கு 561 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் சார். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் நான் டாப் 5ல இருக்கேன் சார். ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா வந்து 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். அப்பா தவறிட்டாங்க. அம்மா வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க சார். அந்த இதில் எப்படி படிச்சீங்க தம்பி அவ்வளோ இதில்? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். செலவு போக்குவரத்து இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டாங்க? டீச்சர்ஸ் தான் சார். ஸ்கூல் டீச்சர்ஸ். எல்லா செலவுமே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே எங்கள் டீச்சர்ஸ் தான் சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? எந்த ஸ்கூல் நீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ளூர்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் சார். உண்மையிலேயே உள்ளூர்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கமும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. உங்களுடைய நல்லெண்ணத்திற்கு எனது நன்றி. 600க்கு 571 ஸ்கோர் பண்ணேன். 12th நல்லா படித்து கட் ஆஃப் கொஞ்சம் நிறைய வந்தால் ஃபீஸ் கம்மி பண்ணேன்னா கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சா அப்பாவில் படிக்க வைக்க முடியும், அதை நினச்சி தான் சார் படித்தேன். ஒரு மாவனா நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 575 பயோமேக்ஸில் எடுத்தேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதனால எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான் சார். 9 மணிக்கெலாம் வெளியே தான் போய் படிப்பாங்க. தூங்கணும் லைட்டு. ஆமாம் சார், எனக்கு உடம்பு வலிக்கும்னு என் குழந்தைங்க வெளியவே படிப்பாங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கே. 558 எதனால படிச்சேன் அப்படின்னா அப்பாவுக்கு வந்து கடன் ரொம்ப இருக்கு. பணம் சம்பாரிச்சு கடன்காரங்கள்ட்ட கொண்டு எப்படி கொடுக்கணும்? அப்படியே அப்பாவை கூட்டு போய் கார்ல இறங்கி என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த். அவங்க முன்னாடி போய் நின்று அப்படி சிரிச்சுட்டு எங்களை நாங்கள் கடன் வாங்கும்போது எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த காசு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு. அண்ணாமலை 600க்கு 566 மார்க் எடுத்திருக்காங்க சார். எனக்கு எவ்வளவோ அப்பாவுக்கு கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு சார். அந்த இடத்துலயும் ஒரு தாட்டி கூட காசு கேட்டா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க சார். கூட அவனை ஆளாக்குறதெல்லாம் இருக்கீங்க. அவன் ஆளாக்கி நல்லா வந்து நம்ம சந்தோஷமா இருப்போம்னு நினைக்க மாட்டேங்கிறீங்களே. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, அவ்வளோதான் சார். என் மார்க் 541 சார். எதை பார்த்தப்போ உங்களுக்கு தோணுச்சு நல்லபடியா நம்ம படிச்சிடணும்? மழை டைம்லாம் எங்கள் வீட்டில் தண்ணி வரும். இப்போ கோணி போட்டுருந்தா சார் மேலே படுப்போம். அப்போதான் சார் தோணுச்சு. அதுக்காக வெறித்தனமா ஓடணும். படிக்கிறதா இருந்தா வெறியோட படிக்கணும், விளையாட்டா இருந்தாலும் வெறியோட விளையாடணும். அம்மாக்கு என்ன செஞ்சு பார்க்கணும் ஆசைமா உங்களுக்கு? எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி அம்மாவை கெத்த வச்சுக்கணும் சார். எங்கள் வீடுனா நல்லா இருக்கணும், எல்லாரும் எங்களை மரியாதையாக நடத்தணும் சார். காவேரி அம்மா, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் போய் சேர்ந்தோன்னு இல்லாம பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறான் உன் மகன்.
நான் 507 மார்க் எடுத்திருக்கேன். அப்பா 6 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க சார். அம்மா மட்டும்தான் வேலைக்கு போறாங்க. எப்பயுமே எங்க அம்மா சொல்ற ஒரே வார்த்தை, படிப்பை மட்டும் விட்டுறாத. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. ஏன் அந்த வார்த்தையை சொல்றீங்க? படிப்பை மட்டும் விட்டுறாது. எங்க உங்க அம்மாட்ட கொடுங்க. அந்த படிப்பு மட்டும்தான் சார் அவங்களுக்கு துணையா இருக்கும். மற்ற யாரும் அவங்களுக்கு துணையா இருக்க மாட்டாங்க. முன்னாலலாம் இவ்வளவு ஒற்றை பெற்றோர்கள், சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணிக்கை முன்னால இவ்வளவு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா பேசல ஒரு 4 பேருக்கு ஒரு பிள்ளைங்க வந்து அப்பா தவறிட்டாங்க. அப்போ எல்லா தீமைகளுக்கும் குடிதான் காரணம். இந்த குடி நல்லவங்களை குற்றவாளியாக்கும். குடியை கெடுக்கும். நீ இந்த குடியை விட்டேன்னா கரையேறிடும். நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சார். 565 சார். சார் எனக்கு பிடிச்ச திருக்குறள் ஒன்று சொல்லட்டுமா சார்? சொல்லுங்களேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். செம ஹாப்பியா இருந்தாங்க சார் அம்மா. ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. அது இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. உங்க எல்லாரையும் முகத்தை பார்த்ததுலேருந்து. படிக்கிற பிள்ளைக்கு இந்த வசதி செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் செய்ய முடியல. அது எது? லேப்டாப் கேட்டேன் சார். அது செஞ்சு தர முடியல. ஆனால் அவங்க மிஸ் கொடுத்தாங்க சார். அதை படித்து எல்லாம் இது பண்ணேன். உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி. பாதி பேரை சொல்லாதண்ணே. சரிடா கபாலி சாரா. இன்ன வரைக்கும் கேட்கல. உங்கள்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட தான் இருக்கு. இன்ன வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கு. அவங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீ யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட பர்சனல் லேப்டாப்பை என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க நல்லா இருக்கணும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. அவங்க தம்பி மாதிரி வரட்டுமா? தமிழ்நாட்டு டீச்சர்கள் வந்து பிள்ளைகளை தாங்குன்னு தாங்குறாங்க. ஏன்னா அவங்க காசுலேருந்து அவங்க சம்பாதிக்கிறதுலேருந்து பிள்ளைங்க என்ன இப்போ நீங்கள் சொல்றதுல கிட்டத்தட்ட 4 பேருக்கு ஒரு ஆள் டீச்சரை தான் சொல்றீங்க. அப்புறம் நீங்க கூட இந்த மாதிரி ஆளுங்க பொருள் வித்தாங்கன்னா வாங்குங்க, அவங்களுக்கு உதவியா இருக்கும். வரட்டுங்களா? என் பிள்ளை இவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருக்கு, அது தருகிற சந்தோஷம், பெருமை என்ன? என் குழந்தை ஃபஸ்ட்டு படிக்கிறா. அது ஃபஸ்ட்டு படிக்கும் போதே ஸ்கூல் ஃபஸ்ட்டு 10th. அது ரொம்ப சந்தோஷம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? அது வந்து என் பையன் கிடையாது, எங்கள் அண்ணன் பையன். எங்கள் வீட்டில் யாருமே இன்னும் இந்த அளவுக்கு படிக்கல. இவன் தான் ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் நல்லா படித்து வந்திருக்கான் சார். என்ன ரொம்ப புகழாதீங்க சார். சரி, என் பொண்ணு ஸ்கூல் 3rd சார். ஸ்கூலில் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. உடனே வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து பெருமைப்படுத்தினாங்க. நான் ஏதோ பெருசாக சாதனை பண்ணிட்டு தான் என்னை பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இவர். நீங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு மார்க் என்னலாம் சொன்னீங்களா? சொன்னேன். நான் தூத்து பெருக்கிட்டு இருக்கேன், என் மவ அவ்வளோ மார்க் எடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு.